திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த படவேடு பகுதியில் திமுக சார்பில் முதல்வர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மகளிர் உரிமை தொகை குறித்து பாஜக அரசு தவறாக பேசுவதாக திமுக பேச்சாளர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த ஒரு மூதாட்டி விலைவாசியை சுட்டிக்காட்டி 1000 ரூபாய்க்கு ஒரு சின்ன மூக்குத்தி கூட வாங்கி போட முடியாது என்று தெரிவித்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. பிச்சை காசு அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? 1000 ரூபாய் பிச்சை காசு. பாரு, ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா 10 பவுன்ல 1000 ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் 1000 ரூபாய் மதிப்பேங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க பேர் என்ன? மாலதி. மாலதி அம்மாவுக்கு 1000 ரூபாய் வருதா? ஒரு நிமிஷம், வருதா? மாசத்துக்கு 1000 ரூபாய். வருஷத்துக்கு எவ்வளோ? வருஷத்துக்கு எவ்வளோ? 12,000. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய். 30 நாளைக்கு எவ்வளோ? 9,000 ரூபாய். 9,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா? ஆமா தானே? ஏன்னா 1000 ரூபாயில ஸ்லாப் இருக்கு, இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு. நீங்க தான் சொல்றீங்க 9,000 ரூபாய் சம்பாதிக்கிற. நாளைக்கு நிப்பாட்டினா என்னைய கேட்க கூடாது. திருத்தணியில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கட்டட திறப்பு விழாவை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருந்தபடி காணொலி மூலம் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த போதும் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அதற்கான எந்த அடையாளமும் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. திருத்தணி நகராட்சியில் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு மாவட்ட அரசு மருத்துவமனையாக 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைத்த நிலையில் மருத்துவமனையில் முதல்வரின் புகைப்படம் இடம்பெறவில்லை, குத்துவிளக்கு ஏற்றவில்லை என்பன உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து கேட்டதற்கு மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகள் தரப்பில் இருந்து தங்களுக்கு எந்த நிகழ்ச்சி நடத்தவும் அறிவுறுத்தப்படவில்லை என்றும், ஆகவே நிகழ்ச்சி நடத்தவில்லை என்றும் திருத்தணி அரசு மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் அரசு விழாவை அரசு மருத்துவமனை நிர்வாகமே புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.